குட்டி கதைகள். மயிலாப்பூர் என்ற ஊரில் மயில்சாமி என்ற வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தனக்கு மட்டும்தான் நடப்பதாகவும் மற்றவர்கள் எல்லோரும் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருப்பதாகவும் எண்ணி வருந்தினான். ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அதை பெரிய பிரச்சனையாகவே எண்ணி குழம்புவான். அவனுடைய மனைவி அவனுக்கு எவ்வளவுதான் எடுத்துச் சொல்லி புரிய வைத்தாலும் அவன் மனைவி கூறும் அறிவுரைகளை காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டான். தான் என்ன செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். தன்னிடம் நேர்மை இருக்கிறது, அதனால் தான் யார் பேச்சையும் கேட்கத் தேவையில்லை என்றும் எண்ணிக்கொண்டான். நேர்மையும் கண்ணியமும் என்னிடமிருந்தும் கடவுள் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்? ஒவ்வொருவரும் கார் பங்களா என்று எப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகளோடு வாழுகிறார்கள். நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எனது வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்க்க வேண்டியுள்ளது. எனக்கென்று ஒரு சிறிய சொத்து கூட என்னால் சேர்க்க முடியவில்லையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று எண்ணி புலம்பினான். அழகான குடும்பம் இருந்தும் கூட அவனால் அவனுடைய அழகான வாழ்க்கையை ரசிக்க முடியவில்லை. ஒருநாள் வாழ்க்கையே வெறுத்துப் போய் அவன் அயல் ஊருக்குச் சென்று வியாபாரத்தை செய்யலாம் என்று எண்ணினான். மனைவியிடம் விடை பெற்றுக் கொண்டு அயல் ஊருக்கு கிளம்பினான். செல்லும் வழியில் அவனுக்கு களைப்பு ஏற்படவே அவன் ஒரு மரத்தடி நிழலில் அமர்ந்தான். அப்போது அந்த மரத்தடியில் ஒரு கார் வந்து நின்றது. காரை கண்ட மயில்சாமி, அவர்களுக்கென்ன, வசதியானவர்கள், சொகுசாக வாழுகிறார்கள் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அப்பொழுது காரிலிருந்து ஒருவர் கீழே இறங்கி வந்து மயில்சாமியிடம், இங்கே எங்காவது தண்ணீர் கிடைக்குமா? எனது மனைவிக்கு 5 வருடங்களாக சுவாசிப்பதில் பிரச்சனை உள்ளது. அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படுவதுண்டு. இப்பொழுது அவசரமாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன். அவருக்கோ தண்ணீர் தாகமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். அருகில் நீர்நிலைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு மயில்சாமியும் அருகில் இருந்த குளம் ஒன்றை காட்டிவிட்டு, பாவம், இவ்வளவு பணம் இருந்தும் கூட இந்த நோய் இவர்களை பாடாய்படுத்துகிறதே என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் செல்லும் வழியில் ஒரு வயதான மூதாட்டி ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை கண்ட மயில்சாமியும், ஏனம்மா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த தள்ளாத வயதில் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த மூதாட்டியும், என்னத்தை சொல்ல மகனே, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 4 பேரும் 4 திசைகளில் வாழுகிறார்கள். அவர்களுக்கும் குடும்பம் குட்டி என்று அவரவர் குடும்பங்களை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். நான் இப்போது தனியாகத்தான் வாழுகின்றேன். எனது வயிற்றுக்காக நான் சம்பாதிக்கத்தானே வேண்டும் என்று கூறிவிட்டுச் சென்றார். மயில்சாமியும், அடப்பாவமே, 4 பிள்ளைகள் இருந்தும் கூட இந்த அம்மாவுக்கு இந்த நிலைமையா என்று சிந்தித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றான். அடுத்து ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடிப்பதற்காகச் சென்றான் மயில்சாமி. அந்த கடைக்காரர் ஏதோ வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அதைக் கண்ட மயில்சாமியும், என்ன கரைக்காரரே, என்னை பார்த்ததிலிருந்து ஏதோ வாயில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டான். கடைக்காரரும், நீங்க வேற, நான் என்னுடைய கவலையை புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணினாலும் என் மனைவி அதில் குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறாள். எப்போது பார்த்தாலும் என்னை திட்டிக்கொண்டே இருக்கின்றாள். எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை. அதனால்தான் இங்கே நின்று புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். கடைக்காரரின் புலம்பலை கேட்டுக்கொண்டே அங்கிருந்து கிளம்பிய மயில்சாமி ஒரு வயல் வேளையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே நின்ற விவசாயியிடம், காலையிலிருந்து இந்த கொடிய வெயிலில் நின்று வேலை செய்கிறீர்களே, உங்களால் எப்படி முடிகிறது? இந்த வருமானம் உங்களுக்கு 3 வேளை உணவுக்கு மட்டும்தான் போதுமானது. இதை வைத்து எப்படி வாழ்க்கையை ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த விவசாயியும்,
செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு சோறு போடும் தெய்வமே இந்த விவசாயம்தான். அதை நான் மனநிறைவோடு செய்கின்றேன். நாம் கஷ்டப்பட்டு உழைப்பதே இந்த 3 வேளை உணவுக்காகத்தானே. மற்றையவையெல்லாம் வெறும் கேளிக்கைகளே. நான் ஒருபோதும் பணத்தை தேடி ஓடுவதில்லை. நோய் நொடியின்றி மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்வதைத்தான் பெரும் பேராகக் கருதுகின்றேன் என்று கூறினான். அப்போதுதான் மயில்சாமி உண்மையான சொத்து என்பது நோயில்லாத வாழ்வும் கவலைகள் இல்லாத மனமும்தான் என்பதை உணர்ந்து கொண்டான். உலகில் எத்தனையோ பேர் என்னை விட எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை இன்று என் கண்முன்னே பார்த்தேன். நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லோருமே ஏதாவது பிரச்சனையுடன் தான் வாழுகிறார்கள். எதையுமே சாதாரணமாக எடுத்து நாம் தான் மகிழ்ச்சியாக வாழப் பழகிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணும்போது அவன் மனதிலிருந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அவனை விட்டு மாயமாய் மறைந்து போயின. அவன் தெளிந்த மனதோடு மீண்டும் தனது ஊரை நோக்கி விரைந்தான்.